நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேம் சேஞ்சரோட டீகோட். நீ 5 வருஷம் மட்டும்தான் மினிஸ்டர், ஆயுசுக்குன்னா ஐஏஎஸ். கதையின் மையக்கரு அரசியல் சதிகள், அதிகாரத்தின் குழப்பங்கள் மற்றும் ஒரு சாதாரண மனிதர் எப்படி சமூகத்தை மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பதை காட்டுகிறது. புரியுதுடா? புரியுதுல? எழுதி கொடுறா. சாருக்கு சார் டாக்குடா. ராம் சரண். ஒருவரின் வாழ்க்கையில் முக்கிய மாற்றம் ஏற்படும் அங்கு அவர் சதிகள் நிறைந்த அரசியலுக்கு எதிராக போராடுகிறார். அரசியல் சீர்திருத்தங்கள் மற்றும் சமூக நீதிக்காக போராடும் கதைவழி கொண்ட ஒரு திரைப்படம் இது. கலெக்டருக்கு பசி வந்துடுச்சான், ஒரு கவள சோறு கேக்குறாருப்பா. இந்த கதையானது சங்கடமடைந்த முறைகளுக்கு எதிராக புதிய மாற்றங்களை உருவாக்கும் முக்கியமான நாயகனை பார்க்கலாம். எங்கள் கட்சி சாதிப்பதற்குத்தான். அரசியல் சதி. கதாபாத்திரம் ஒருவரின் அரசியல் வாழ்க்கை மற்றும் எதிரிகளின் சதிகள் சுற்றியே நகர்கிறது. பிரம்மாண்டமான திருப்பங்களையும் அரசியலின் இருண்ட பக்கங்களை வெளிக்கொண்டு வரும் படமாக அமைகிறது. திரைப்படம் சமூக நீதியை முன்வந்து நம் வாழ்க்கையில் மாற்றத்தை தரும் ஒரு ஆழமான கருத்தை கொண்டிருக்கிறது. ஆந்திர பிரதேச முதலமைச்சராக இறைவன் மீது ஆணையாக உறுதியேற்கிறேன். இயக்குனர் ஷங்கரின் படங்களுக்கு ஒரே மாதிரியான மாபெரும் சமூக பிரச்சனைகளை கையாளும் திறமை உண்டு. அதனால் இது முடிவுகளை மாற்றும் பெருமையான படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெருசா அதுக்கு எந்த நஷ்டமும் வராது. ஆனா அது லட்சக்கணக்கான எறும்புகளுக்கு ஆகாரம். பட்ஜெட். இந்த படத்தின் தயாரிப்பு செலவு ரூபாய் 400 கோடிக்கு மேல் என அறியப்படுகிறது. நான் சைடு சத்தியம், ஆல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார், பாடி மட்டும் சைடுல போவோம். படத்தில் உள்ள 5 பாடல்களுக்காக மட்டுமே ரூபாய் 75 கோடி செலவாகி உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. படம் வெளியீட்டுக்கு முன்பே அதன் பட்ஜெட்டின் பாதி, அதாவது 200 கோடி ஓடிடி, சேட்டிலைட் மற்றும் ஆடியோ ரைட்ஸ் மூலம் மீட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் இடையில் சில பாடல்களின் தொகுப்புகள் ஆன்லைனில் லீக் ஆனதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாராவது உங்க பொண்டாட்டியை கொஞ்சம் செகண்ட் ஒத்து பார்த்தா நீங்க விட்டுவீங்களா சார்? அவளை ஒரு செகண்டுக்கு மேல பார்க்க சகிக்காதியா? ஆமா சார். உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. கியாரா அத்வானி. அரசியல் அறிவுடைய மற்றும் அதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணாக போர்ட்ரேட் பண்ணப்பட்டு இருக்கலாம். மேலும் போராட்ட குணம் கொண்ட பெண்ணாகவும் அதிகார சூழ்ச்சிகளை எதிர்த்து நிற்கும் கதாபாத்திரமாக இருக்கலாம். சம்பாதிப்பதற்கல்ல. நான் சைடு சத்தியம், ஆளு. தமன் இசை அமைப்பு மிக சிறந்த எதிர்பார்ப்பை உண்டு பண்ணும் என்பது உண்மை. வயிறு முட்டை 10 கவலம் சாப்பிடுற யானை. கேம் சேஞ்சர் இந்திய சினிமாவிற்கே கேம் சேஞ்சராக இருக்கும் வகையில் செழித்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் மற்றும் உலகளவியான செட்டுகளையும் அமைந்திருப்பது ஷங்கரின் கூடுதல் பலமாகும்.